ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை துவையல் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் துவையல் செய்யறதுன்னா நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி புளிக்குழம்புக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ஆப்ஷன் தான், பூண்டு மட்டும் போட்டாவே நல்லா தான் இருக்கும். அதோட வரமிளகாய் இது நல்லா போட்டு நல்லா வணக்கிக்கிங்க. ஸோ நல்லா வணங்குது, எண்ணெயில நல்லா வணங்கிக்கணும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காயும் ஆப்ஷன் தான், தேங்காய் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா போட தேவையில்லை. பூண்டு, வரமிளகாய், புளி, இல்லை புளி இருந்துச்சு புளி வச்சுக்கலாம், இல்லை தக்காளினா தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு தக்காளி போட்டிருக்கேன், அதோட சின்ன துண்டு புளி மட்டும் சேர்த்துருப்போம். பூண்டு, வரமிளகாய், தக்காளி இந்த காம்பினேஷன்லையும் செய்யலாம். அதே பூண்டு, வரமிளகாய், புளி இந்த காம்பினேஷன்லையும் நீங்கள் செய்யலாம். தேங்காவும் சின்ன வெங்காயம் போடணும் நெசசிட்டி கிடையாது. நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நடுப்பகுதியை வந்து வெளில எடுத்து போட்டுருங்க. நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் நம்ம முருங்கைக்கீரை போட்டு நல்லா வணக்கணும். வணக்கிதான் வந்து நம்ம துவையல் அரைச்சிதான் சாப்பிடணும்னு கிடையாது. இதை சூப் வச்சு குடிக்கலாம், கீரையா வந்து சுண்டியும் சாப்பிடலாம், ரசம் வச்சு சாப்பிடலாம். அது மாதிரி நம்ம செய்வோம். இந்த கீரையை வச்சு இப்போ துவையல் அரைச்சி சாப்பிடலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த துவையல் அரைக்கிறது ப்ராசஸ். நல்லா வணங்கிருச்சு. நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியதான். தாளிப்பு வேணுமோ நீங்கள் தாளிச்சிக்கலாம், இல்லை அப்படின்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். தாளிக்கணும்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு தாளிச்சு சாப்பிடலாம். பிடிச்சது லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.